ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ வர போகலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆளுங்கட்சிக்கு எதிராக சில மனநிலையாக இருக்குதுன்னு சொல்லி மாயபிம்பத்தை மக்கள்கிட்ட உண்டு பண்ணுறாங்க. அது எல்லாமே இடைத்தேர்தல் முடிவில் தெரியும். இடைத்தேர்தல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி சாதகமாக வரும், எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஒரு சில சம்பவங்களுக்கு ஒரு சில தேர்தலில் வேணால் முடிவு மாறியிருக்காங்க. பாக்கி 195% பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி சாதகமாக வரும். இதை தெரியாத சில ஆட்கள் நான் தான் கட்சிக்கு மாற்று, எங்களுக்கு ஓட்டு போடுற நல்ல இருக்குன்னு சில ஆட்கள் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் முகத்திலையும் சம்பட்டி இருக்குது. சம்பட்டி மட்டும் இல்லாமல் மக்கள் தெளிவான பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சில விஷமத்தனமான பிரச்சனைலாம் ஈடுபடுத்தி அதை எல்லாமே மக்கள் புறந்தாயிட்டாங்க அப்படிங்கிறதான் தெரியுது. அதுலேயும் ஒரு சில ஆட்களை சுத்தமாக புறந்தாயிட்டாங்க மக்கள். இவங்க வந்தாங்கன்னா மக்களுக்கு மாற்றம் ஏற்படாது, மக்களுக்கு பிரிவினை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒதுக்குறாங்க. அது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் அவங்க மேற்கொண்டு நம்மளோட பாதையை மாற்றாமல் திருப்பி போயிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் இன்னும் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் எல்லாரோடைய கருத்து வெளிப்பாடு இருக்குது. ஸோ நம்ம யாரையும் பேரை குறிப்பிடாமல் தான் போட்டிருப்போம். நம்ம யாருக்கு எதனா கிடையாது. விஷயத்தை போனால் நம்ம யாருக்கு என்ன கிடையாது. ஒரு 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 விஷயத்தை ஒரு கட்சியோடைய பலத்தை அடிக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இறங்கினாங்க. அதை எல்லாத்தையும் முகத்தை கிழித்துக்கு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம சேனலில் போடக்கூடிய தகவல். ஒரு மக்களாட்சினா மக்களால் என்ன தேர்ந்தெடுத்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு போக முடியுமோ அதை ஏற்றக்கூடிய மக்களுக்கு தான் மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஒழிய நான் புதுசாக மாற்றுவேன் நொற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் இந்த தேர்தலோட அவங்க ஒதுங்கிக்கிறது நல்லது. இல்லை நான் மாற்று ஏற்படுத்தணும் அப்படி இப்படின்ட்டு வந்தாங்கன்னா மேற்கொண்டு அடிபடுவோம்.